தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் தேவை கையிருப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார். சிலிண்டர் விநியோக நடைமுறைகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கேஸ் தட்டுப்பாடு காரணமாக மின் அடுப்பு பயன்படுத்தும் ஹோட்டல்களுக்கு கூடுதல் மின்சாரம் பயன்படுத்தியதற்காக யூனிட்டுக்கு ₹2 மானியமாக வழங்கப்படும். தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். இம்மாத இறுதி வரை வீட்டு உபயோக சிலிண்டர்கள் ஸ்டாக் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். நகர் பகுதியில் 25 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் விநியோகிக்கப்படுவதாகவும், கிராமப்புறங்களில் 45 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் விநியோகிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இல்லை என எண்ணெய் நிறுவனங்கள் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை கூறியுள்ளார். 9 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தொடங்கிய 15 நாட்களுக்குள் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை 40% மேல் உயர்ந்துள்ளது. போர் தொடங்குவதற்கு முன்பு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் சுமார் $73 இருந்த நிலையில் தற்போது அது $103 உயர்ந்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் உலகின் முக்கிய எரிசக்தி விநியோக பாதை மூடப்பட்டதால் தான் இந்த உயர்வு ஏற்பட்டதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் தொடர்ந்தால் உலகளாவிய எரிசக்தி சந்தையிலும் பணவீக்கத்திலும் மேலும் தாக்கம் ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். தட்டுப்பாடு அச்சம் காரணமாக பெட்ரோல் பங்குகளில் மக்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் தமிழக டிஜிபிக்கு தமிழ்நாடு பெட்ரோல் டீலர்கள் சங்கம் பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்துள்ளனர். அதில் அனுமதிக்கப்படாத கேன்களில் பெட்ரோல் வழங்குவது பெட்ரோலிய சட்டம் மற்றும் அதன் விதிகளுக்கு எதிரானது என்றும், இது பொதுமக்கள், பணியாளர்கள் மற்றும் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு தீவிர அபாயத்தை ஏற்படுத்தும், சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சினைகள் உருவாகும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பெட்ரோல் பங்க் பணியாளர்கள் கேன்களில் எரிபொருள் வழங்க மறுக்கும் போது பல இடங்களில் தகராறு மற்றும் மிரட்டல்களை சந்தித்து வருவதாகவும், சில இடங்களில் கூட்ட நெரிசலை அவர்கள் தனியாக சமாளிக்க முடியாத நிலை உள்ளதாகவும் கூறியுள்ளனர். எனவே மக்கள் அதிகமாக திரளும் பெட்ரோல் நிலையங்களில் காவல்துறையினரை நியமிக்க வேண்டும் என்றும், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூரில் சட்டவிரோத சிலிண்டர் விற்பனையில் ஈடுபட்ட கேஸ் ஏஜென்சிக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களை பதுக்கி அதிக விலைக்கு விற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஐஐடி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் போன்றவற்றில் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அரசு கட்டுப்பாட்டின் கீழ் 22 பல்கலைக்கழகங்களும் 15க்கும் அதிகமான தனியார் பல்கலைக்கழகங்களும் இயங்கி வருகின்றன. இவற்றில் 5 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விடுதிகளில் தங்கி படித்து வருகின்றனர். வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள உணவகங்களில் உணவு சமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்பார்க்கப்படும் சிலிண்டர்கள் கிடைக்காததால் உணவு வகைகளின் எண்ணிக்கையை குறைக்க ஆரம்பித்துள்ளனர். ஐஐடி வளாகத்தில் 6000த்திற்கும் அதிகமான மாணவர்கள் விடுதிகளில் தங்கியுள்ளனர். இங்கு இயக்கப்படும் உணவகங்களில் உணவுகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோன்று அண்ணா பல்கலைக்கழகம் வளாகத்தில் வெளிநாடு வாழ் இந்திய மாணவர்களுக்காக பிரத்யேக உணவகம் இயங்கி வருகிறது. இந்த உணவகத்தில் மெனுக்கள் குறைக்கப்பட்டுவிட்டன. மேலும் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விறகுகள் அதிக அளவில் வாங்கி வைக்கப்பட்டிருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக கேஸ் வரத்து குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. முன்பு நாளொன்றிற்கு 100 முதல் 120 சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 50 முதல் 60 சிலிண்டர்கள் மட்டுமே வழங்கப்படுவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். எனவே பொதுமக்களுக்கு சீரான விநியோகம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் கட்டுப்பாடு ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த ஒரு வாரமாக.
புக்கிங் பண்ணாலும் கூட்டம் அதிகமாக நெரிசலாக எப்போவுமே வீட்டில் தந்து கொடுப்பாங்க. இப்போ 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பைபாஸில் வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. கேஸ் விலையும் அதிகமாக ஆயிடுச்சு. பஞ்சாப் மாநிலம் பர்னாலா மாவட்டத்தில் எரிவாயு சிலிண்டர் வாங்க வரிசையில் காத்திருந்த முதியவர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூஷன்குமார் மிட்டல் என்ற 66 வயதான முதியவர் சிலிண்டர் தட்டுப்பாடு அச்சத்தால் கேஸ் ஏஜென்சி முன்பு சுமார் 2 மணி நேரம் வரிசையில் காத்திருந்ததாக தெரிகிறது. களைப்பு காரணமாக காலி சிலிண்டர் மீது அமர்ந்திருந்த அவர் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் அருகிலிருந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பூஷன்குமார் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கச்சா எண்ணெயுடன் இந்திய கப்பல் நந்தாதேவி ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்தது. நேற்று இரவு இந்தியாவின் ஷிவாலிக் ஹார்முஸை கடந்த நிலையில் மற்றொரு கப்பலும் கடந்து இருப்பதால் தற்போதைக்கு நிலைமை சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு போரால் இந்திய மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க மத்திய அரசு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். அசாமில் 22,860 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்துள்ளார். திமுக தேர்தல் அறிக்கையை இறுதி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கனிமொழி எம்பி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனையில் ஈடுபட்டனர். திமுகவிடம் 6 தொகுதிகளை கேட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். 5 தொகுதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு திமுக வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொகுதிகளை குறைப்போம் என திமுக சொல்வது ஏற்புடையதல்ல என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். தங்கள் கட்சியினுடைய பலத்திற்கு ஏற்ப தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். விஜயின் டெல்லி பயணத்திற்கும் கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விஜய் கூட்டணிக்கு வருவாரா என தெரியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 1,18,080 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் விடுமுறை நாளான இன்றும் தலைமை செயலகத்தில் முக்கிய அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர். நாளை அல்லது நாளை மறுநாள் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அட்டவணை வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டால் தற்போதைய அரசு காப்பந்து அரசராக மாறிவிடும். அனைத்து நிர்வாக பொறுப்பும் தேர்தல் ஆணையத்திடம் சென்றுவிடும். முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகள் யாரும் தங்களது அரசு வாகனங்களை பயன்படுத்த முடியாது. அனைத்து வாகனங்களையும் தலைமை செயலகத்திலேயே விட்டுவிட்டு செல்ல வேண்டும். முக்கிய திட்டங்கள் குறித்து தலைமை செயலகத்தில் அறிவிக்கவோ ஆலோசிக்கவோ முடியாது. மிக முக்கிய பிரச்சனைகள் என்றால் மட்டும் அதிகாரிகளை அழைத்து முதலமைச்சரோ அமைச்சர்களோ ஆலோசனை நடத்தலாம். இந்த ஆலோசனையும் தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்தால் மட்டுமே செய்ய முடியும். இத்தகைய சூழலில் நிலுவையில் உள்ள கோப்புகளை விரைந்து முடிக்க விடுமுறை நாளான இன்றும் முக்கிய அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்த இன்ஸ்டா பிரபல சிறுவர்கள் தேவா, ஜீவா ஆகியோர் முதல்வர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து அவருடன் உற்சாகமாக உரையாடினர். அப்போது சிறுவர்களை பாராட்டிய முதல்வர் அவர்களிடம் படிப்பை மட்டும் விட்டுவிடக் கூடாது என அறிவுரை வழங்கினார். எனக்கு ஒரு வீடியோ எடுத்து தரணும் சார். கைஸ் நாங்களவா கைஸ் இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா நிறையா பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்ல சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனால் இதே வேலையாக இருந்துடாம படிப்பில் கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. நல்ல படிப்பில் கவனம் செலுத்தி நீங்கள் சொன்னீங்களே கலெக்டராக போகிறேன், போலீஸ் ஆஃபீஸராக போகிறேன்னு சொல்லி
அது ஆகணும்னா நல்லா படிக்கணும், படித்து உங்கள் கனவு நிறைவேறணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை இன்று அதிகாலை 5 மணிக்கு தொடங்கியது. இதன் மூலம் தென் சென்னை மக்களின் 17 ஆண்டுகால காத்திருப்பு முடிவுக்கு வந்துள்ளது. நாளொன்றிற்கு 2 மார்க்கங்களிலும் 43 ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. தகவல் போதிய அளவில் சென்றடையாததால் இன்று பயணிகள் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. இருப்பினும் எழும்பூர் ரயில் நிலைய பணிகள் காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட இந்த வழித்தடம் வரும் நாட்களில் மக்களுக்கு பொது போக்குவரத்தை அதிகப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்னன்னா டைம் டேபிள் கிளியராக கிடைக்கல. இன்னும் எங்களுக்கு டைம் டேபிள் தான் கிளியராக கிடைக்கல. ஏன்னா அந்த டைம் டேபிள் கிளியராக ஆயிடுச்சுனாக்கா அப்புறம் பழக்கமாயிடுச்சுன்னா, ஏன்னா விட்டது ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்டார்டிங் ஆயிடுச்சு, பட் நீட்டு கிடையாது. எல்லாமே உறுதியாக இருக்கு. உறுதி வாக்குன்னு சொன்னீங்களே, உறுதி வாக்கம் தான் அது. ஆக்சுவலாக அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா இப்போ வசதியாக இருக்கு. இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா டைமும் சேவ் ஆகும். குவிக்கஸ்ட் மோடு, இது பேட்டர்னேஜ் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப என்னோட நீண்ட நாள் கனவு நீங்கள் நிறைவேற மாதிரி நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ட்ராவல் பண்ணது இப்போ சந்தோஷமாக இருக்குது. அந்த இது பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுறதுனால இப்போ இந்த நேரத்துக்கு இந்த ட்ரெயினை விட்டது ரொம்ப சந்தோஷம். இந்த ட்ரெயின் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆட்டோலாம் எங்களுக்கு இனிமேட்டு தேவையே இல்லை, பஸ்ஸும் தேவையே இல்லை. ட்ரெயின் வசதி ரொம்ப வசதியாக இருக்குது. தற்போதைய நிலவரப்படி ஆதம்பாக்கம் தவிர்த்து மற்ற அனைத்து ரயில் நிலையங்களிலும் ரயில்கள் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை இடையே தொடங்கிய பறக்கும் ரயில் சேவையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பயணம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டம் தாமதமானதற்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நிலம் கையகப்படுத்துதலில் ஏற்பட்ட பிரச்சினைகளே காரணம் என தெரிவித்தார். முன்பே திறக்க வேண்டிய திட்டத்தை தேர்தலை முன்னிட்டு தற்போது அவசரமாக ரயில்வே துறை தொடங்கியுள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றோம். கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த திட்டத்தை கடப்பில் போட்டாங்க. நீங்க அதை முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட வைத்த கோரிக்கையை ஏற்று நிலத்தை யாரெல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்களோ அவங்கள அரசு மூலமாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு உரிய நிவாரண பணத்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சரி பண்ணி நீதிமன்றத்தில் இருக்கிற தீர்ப்பு அதை வழக்கையும் சரி பண்ணி இப்போ வேலையை நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த 600 மீட்டர் உள்ள தூணெல்லாம் அமைச்சு இன்னைக்கு இந்த ரயிலை நம்ம இயக்கணும். பெரிய சந்தோஷமாக இருக்குது. தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ கூட வந்திருக்காது. இது இன்னும் 6 மாசத்துக்கு முன்னே இந்த திட்டம் தொடங்கியிருப்பாங்க. ஒரு பெரிய பீம் ஒன்று கீழே விழுந்து போச்சு. அதனால தான் ஒரு 6 மாசம் அதிகமாக காலம் ஆகிப்போச்சு. தவிர இல்லைன்னா இது 6 மாசத்துக்கு முன்னே இந்த திட்டம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். ஆக முழுக்க இதுக்கு காரணம் இவ்வளவு சீக்கிரமா மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு காரணமே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். திருச்சி துறையூர் அருகே விளையாட்டில் ஏற்பட்ட சண்டையில் மாணவன் மரணமடைந்த சம்பவம். மாணவனை தாக்கியதாக 15 வயது சிறுவனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் காதலை ஏற்காததால் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஒரு தலை காதலால் கொடூர செயலில் ஈடுபட்ட இளைஞருக்கு தீ காயத்துடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை அமைந்தகரையில் வீடு புகுந்து கத்தி முனையில் 27 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பேருந்து ஓட்டுநரின் மனைவியை மிரட்டி நகையை கொள்ளையடித்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சனிப்பெயர்ச்சி முடிந்து 2வது சனிக்கிழமையான இன்று திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நளன்குளத்தில் புனித நீராடிய பக்தர்கள் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வெள்ளிக்கவச அலங்காரத்தில் சனீஸ்வர பகவான் அருள் பாலித்தார்.
ஆஸ்கர் விருது வென்று தமிழகத்திற்கு உலகளாவிய பெருமையை தேடித்தந்த பொம்மன் வெள்ளி தம்பதி குடியரசுத் தலைவர், பிரதமர், முதல்வர் என அனைவரின் பாராட்டையும் பெற்ற நிலையில் அண்மையில் வெளியான பெல்லியின் வீடியோ ஒன்று சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், வீடு கட்டி கொடுக்கல. பிரிஞ்ச வீட்டில் யானைப்பட்டு பிரிஞ்ச வீட்டில் தான் இருக்கிறோம். 4 குழந்தைங்க, நாங்கள் 2 பேரும் என் பிள்ளை. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எல்லா முதலமைச்சர்கிட்ட பேசி பார்த்தோம், அவங்க எதுவுமே எடுக்கல. யாரு பண்றேன்னு சொல்லிட்டாங்க, தெருவில் தான் விட்டாங்க. உங்ககிட்ட இப்ப கேட்கிறேன்னா. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள வனத்துறை அதிகாரிகள், அரசு சார்பில் கட்டப்பட்ட வீடுகளில் பொம்மன் மற்றும் பெள்ளி ஆகிய இருவருக்கும் தலா ஒரு வீடு என 2 வீடுகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளன. அப்படி இருக்கையில் வீடு வழங்கப்படவில்லை என்பது முற்றிலும் தவறான குற்றச்சாட்டு என தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் செயல்பாடுகளை பாராட்டி பேசியுள்ளார். யோகி ஆதித்யநாத் புல்டோசர் பாபா என்று அறியப்படுவதை குறிப்பிட்ட ராஜ்நாத் சிங், புல்டோசர் இடிப்பதற்கு மட்டுமல்ல, மாநிலத்தின் வளர்ச்சிக்கான நிலத்தை தயார் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது என்று கூறினார். யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு மாநிலத்தில் உள்ள குற்றவாளிகள் மற்றும் மாஃபியாக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் பகுதியில் ராக்கெட் லான்ச்சர் ஷெல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் அப்பகுதியில் ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் அதனை கைப்பற்றி வெடிகுண்டு தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து ராக்கெட் லான்ச்சர் பாதுகாப்பான முறையில் செயலிழக்க வைக்கப்பட்டது. கேரளா மாநிலம் பாலக்காட்டில் பேருந்து நிலையத்தில் நின்றவர்களை தெருநாய் கடித்து குதறியது. சம்பவம் தொடர்பான அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பீகாரில் முதல்வர் பங்கேற்க வந்த நிகழ்வில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலரை காளை துரத்தியது. தலை தெறிக்க காவலர் ஓடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க தூதரகத்தில் ரேடார் அமைப்பு, ஹெலிபேட் அழிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி மற்றும் பிற முக்கிய அதிகாரிகள் குறித்த தகவல்களை கொடுப்பவருக்கு இந்திய மதிப்பில் சுமார் 84 கோடி ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. நம்பகமான தகவல்களை தருபவர்களுக்கு 84 கோடி ரூபாய் பணத்துடன் பாதுகாப்பிற்காக வேறு இடங்களுக்கு குடிபெயரவும் அமெரிக்கா உதவி செய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகெங்கும் பயங்கரவாத செயல்களை திட்டமிட்டு நடத்தும் ஈரானின் புரட்சிகர காவல் படையை இவர்கள் வழிநடத்துவதாக அமெரிக்கா குற்றஞ்சாட்டியுள்ளது. ஈரான் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப், அலி அஸ்கர் ஹெஜாசி, மேஜர் ஜெனரல் யாஹ்யா ரஹீம் சபாவி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இந்த பட்டியலில் உள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. வடகொரியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியிலிருந்து ஏவுகணை சோதனை செய்ததாக தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஊடகங்கள் குற்றஞ்சாட்டியுள்ளன. மேலும் அங்கிருந்து ஏவப்பட்ட அந்த ஏவுகணை ஜப்பானின் பொருளாதார கடற்பரப்பிற்கு வெளியே விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை அமெரிக்கா தென்கொரியா ராணுவ பயிற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பார்க்கப்படுகிறது.
வடகொரியா பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியதைத் தொடர்ந்து ஜப்பான் அரசு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜப்பான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி ஏவுகணையின் பாதையை கண்காணிக்க அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த ஏவுகணை ஜப்பானின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்கு வெளியே கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஜப்பான் நிலப்பரப்பிற்கு உடனடி ஆபத்து இல்லை என்றாலும் ஜப்பான் அரசு அவசரமாக கூடி நிலைமையை ஆய்வு செய்து வருகிறது. ஈக்வடார் நாட்டின் தலைநகர் குயிட்டோவில் பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக திரளான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர் சீர்திருத்தங்கள், பட்ஜெட் குறைப்பு மற்றும் நிலையற்ற வேலை போன்றவற்றை கண்டித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெருக்களில் திரண்டு அதிபருக்கு எதிராக கோஷமிட்டனர். அரசாங்கம் தனது கொள்கைகளை மாற்றாவிட்டால் நாடு முழுவதும் தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என தொழிற்சங்கங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் எச்சரித்துள்ளன. ஈரான் இஸ்ரேல் மோதலால் உலகளவில் எரிபொருள் விலை உயர்ந்துள்ள நிலையில் பாகிஸ்தானில் உணவு டெலிவரி ஊழியர்கள் கடுமையாக சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். கடந்த வாரம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 55 ரூபாய் உயர்த்தப்பட்டதால் டெலிவரி ஊழியர்களின் வருமானம் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பலர் உணவையே தவிர்த்து தொண்டு நிறுவனங்கள் வழங்கும் இஃப்தார் உணவையே நம்பி வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்களின் போட்டோ ஷூட் காட்சிகள் வெளியாகியுள்ளன. மாஸ் லுக்கில் தோனி இருக்கும் வீடியோவை ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். இந்தியாவின் டெஸ்ட் மற்றும் ODI கேப்டன் சுப்மன் கில்லுக்கு BCCI விருது வழங்கி கௌரவித்துள்ளது. சிறந்த சர்வதேச வீரருக்கான பாலி உம்ரிகர் விருதை கில் பெற்றுள்ளார். தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகை அனுஷ்காவிற்கு விரைவில் திருமணம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 44 வயதாகும் அனுஷ்காவின் திருமணம் குறித்து நீண்ட நாட்களாக ரசிகர்கள் எதிர்பார்த்து வந்த நிலையில் இந்த ஆண்டு அவர் இல்லற வாழ்க்கையில் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. மணமகன் அனுஷ்காவின் குடும்பத்திற்கு நெருக்கமான ஒரு தொழிலதிபர் என்றும் இரு வீட்டாரும் திருமண வேலைகளை தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. பாகுபலி உள்ளிட்ட பிரம்மாண்ட திரைப்படங்கள் மூலம் முத்திரை பதித்த அனுஷ்காவின் திருமண அறிவிப்பு குறித்து அதிகாரப்பூர்வ தகவலுக்காக அவரது ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர்.